ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான அரைக்கீரையை வச்சு குழம்பு பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம இந்த அரைக்கீரையோட பயன்கள்லாம் என்ன, அதாவது பெனிஃபிட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான குழம்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முதல்ல நம்ம அரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கீரையை நம்ம நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதில் மண்ணாக இருக்கும், அதனால் நம்ம 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை சேர்த்து வேக விட போகிறோம். அதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு 10-20 வெங்காயம் நேராக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு பச்சை மிளகாயும் நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதோடவே புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் இந்த குழம்பு புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பெரிய லெமன் சைஸில் புளியை ஊற வச்சுருந்தேன். அதோட தண்ணியை சேர்த்தாச்சு. அதுவும் இல்லாமல் இந்த குழம்புல நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், அளவாக சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேங்க. இந்த குழம்புல முருங்கைக்காய், மாங்காய் சேர்க்கும் போது குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்யும் போதே மனம் அப்படி சூப்பராக இருக்கும். இப்போ இதில் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. ஏன்னா நம்ம முருங்கைக்காய்லாம் குக் ஆகணும் இல்லைங்களா, அதனால் இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எப்படியும் இந்த காய் வேகிறதுக்குள்ளே நமக்கு தண்ணியெலாம் வற்றிரும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இதை மூடி வச்சு நம்ம காயெலாம் குக் பண்ண போகிறோம். நமக்கு முருங்கைக்காய் மட்டும் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துடலாம். இந்த அரைக்கீரையோட பயன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இதில் உடம்புக்கு தேவையான அத்தனை சக்திகள் இதில் இருக்குங்க. நிறைய விட்டமின்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம், அத்தனை விட்டமின்ஸும் இதில் இருக்குது. இரும்பு சத்து இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, அப்புறம் உடம்புக்கு தேவையான அத்தனை தாதுக்களுமே இதில் இருக்குங்க. அதனால் நம்ம எந்த வயசில் இருந்தாலும், குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதாக இருந்தாலும் சரி, வயதானவங்களாக கூட யாராக இருந்தாலும் நம்ம இந்த கீரையை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சு அந்த கீரையை குக் பண்ணலாம். இப்போது இந்த கீரை குக் ஆகிறதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய் நம்ம அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதுதான் காரம், அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோடவே சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டு 2 பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கீரையை குக் ஆயிரும். பாருங்கள், நம்ம கீரை நல்லாவே குக் ஆயிருச்சு. எல்லாம் முருங்கைக்காய், கீரை எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இந்த கீரையோட பயன்களை அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வயிற்றுலலாம் புண்ணு வருதுங்க, நம்ம லேட்டாலாம் சாப்பிட்டு நமக்கு அல்சர்லாம் வருதுன்னு சொல்கிறோம். அந்த அல்சர்லாம் நம்ம வராமல் இருக்கணும்னா இந்த அரைக்கீரையை நம்ம அடிக்கடி ஃபுட்டில் எடுத்துக்கணுங்க. அதே மாதிரியே கற்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸ்டோன்ஸ் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த ஸ்டோனெல்லாம் நம்ம இந்த கீரையை அடிக்கடி சாப்பிடும்போது அது தானாகவே கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இதில் ரொம்ப சக்தி இருக்குது. இப்போ இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுனதோட கொஞ்சமாக மட்டும் அதை மிக்ஸி ஜார் மட்டும் அலசி மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேங்காவை நல்லா குக் பண்ணணும். அப்போ அந்த மசாலா வாடை இருக்கே, அப்பா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த வாசம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஃபைனல் டச்சிங்க நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு தாளித்து, கடுகும் வெந்தயமும் லைட்டாக தாளித்து, அதில் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குது. இந்த குழம்புல கண்டிப்பாக மாங்காய் கிடச்சுன்னா மாங்காய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரொம்ப ஈஸியான, ரொம்ப ஹெல்த்தியான இந்த குழம்ப கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.